வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சமையலில் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, தேங்காய் துவையல், வெண்டைக்காய் கூட்டு அண்ட் ஓமரசம். நிறைய தடவை ஓமரசம் பார்த்துருக்கோம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப வாய்க்கு மணமாக, உடம்புக்கும் ஹெல்த்தியாக, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது நிறைய தடவை பண்ணியிருக்கேன் நான். அண்ட் இனியோட ராத்திரி பலகாரம் என்னென்னு சொல்லி கேட்டேன்னா பிடிக்கொழுக்கட்டை. அது என்னுடைய ஸ்டைலில் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருந்தா. அதாவது அந்த பிடிக்கொழுக்கட்டை வந்து அரிசி உப்புமா பிடிச்சி வைக்கிறது தான். ஆனால் அதுலேயே நீங்கள் என்னுடைய ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும், அட் த சேம் டைம் மென்னடைக்காமல் இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஊற வச்ச உளுந்து அரைச்சி போடுறதுனால இந்த உளுந்து வெந்தாலே அதுக்கு ஒரு தனி வாசனை இருக்கும். அந்த பிடிக்கொழுக்கட்டை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப் தேங்காய் துவையல் தான் பண்ண போகிறேன். ஒரு கப்பு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். இது 3லேருந்து 4 மிளகாய் வத்தல் எடுத்துக்கலாம். 1 2 3 டீஸ்பூன் கிட்டக்க பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதிலே பெருங்காய பொடியும் போட்டுடலாம். துவையலுக்கெல்லாம் நல்லா பெருங்காயம் உண்டுன்னு போட்டுடணும். நல்லா ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட போட்டுருணும். செவந்தெடுத்து இதை எடுத்து வச்சுடலாம். இப்போ வெண்டைக்காய் புளி கூட்டுக்கு வேணுங்கிறதையும் வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிறது ஜாஸ்தி இருக்கும், அவ்வளோதான். 1 ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 மிளகா வத்தல், ஜஸ்ட் கொஞ்சமே ஒரு 10லேருந்து 12 இருக்கும் வெந்தயம் சீடு, அவ்வளோதான் போடுறேன். ஒரு அரை டீஸ்பூன் அரிசி, இது கொஞ்சம் சிவக்க வறுத்துட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் விட வேண்டாம், ட்ரை ரோஸ்ட்டு தான். இது ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா கடலை பருப்புலாம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அரிசியும் பொரிஞ்சா மாதிரி ஆயிருக்கும் பாருக்கும். நெக்ஸ்ட்டு ஓமரசத்துக்கு வேணுங்கிறத வறுத்துடலாம். ட்ரையாக தான் வறுத்துக்கணும். இதுவும் அரை ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 மிளகாய் வத்தல், 2 ஸ்பூன் ஓமம், இது தனியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். என்ன வறுப்பட்டாச்சு. கொஞ்சமாக இது நல்ல வாசனை வர வறுத்துனாலே போகிறோம். இதை அடுப்பை அணைச்சிட்றேன். இதுமாரி ஒரு 4 கருவேப்பிலையும் இதோட சேர்த்து போட்டு அரைச்சிடலாம். இதை தனியாக ஒரு கப்பில் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வெண்டைக்காய் புளி கூட்டு பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு ஆயில் பச்சடி வச்சுருக்கேன். இது நல்லெண்ணெய் எடுத்துட்டேன்னா நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், இந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட் நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன்.
உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இது வதங்கின்னு இருக்கட்டும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். வெந்நீரை விட்டு நல்லா ஊற வச்சாச்சு. இதை வந்து திக்காக கரைச்சி எடுத்துன்னு இதுக்கு. இது எவ்வளோ டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன்னா 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். நல்லா கொதிக்கிற வெந்நீரை விட்டு வச்சுருக்கேன். ஸோ இது திக்காக கரைச்சி அந்த கூட்டில் விடணும். கரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் வெண்டைக்காய் வதங்கின அப்புறமா அதை விடலாம். அதுக்குள்ளே ட்ரையாக பொடி பண்ணிக்க வேண்டியதெல்லாம் பொடி பண்ணிடலாம். என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த வெண்டைக்காய் கூட்டுக்குன்னு அரிசி, வெந்தயம், தனியா, கடலைப்பருப்பு, மிளகாத்தல் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை இதில் எடுத்துக்கிறேன். ஜம்முன்னு பவுடரை எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த வதங்கின அப்புறமா இதை புளி ஜலத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போடணும். அதனால இதை கப்பில் எடுத்துக்கிறேன். இதை நெக்ஸ்ட்டு என்ன பொடி பண்ணிக்கலான்னா, இந்த ஓம ரசத்துக்கும் ட்ரையாக தான் பொடி பண்ணி எடுத்துக்கணும். துவரம்பருப்பு, ஓமம், தனியா, மிளகாவத்தல், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வச்சுக்கோம் இல்லையா, இதையும் ட்ரையாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா ட்ரையாக பொடி பண்ணிட்டோம். பொடி பண்ணதே ஓம வாசனை கும்முன்னு இருக்குது ரூமே. இது ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேர் சாப்பாட்டுக்கு இல்லை. இன்றைக்கி நான் இது பண்ணுற அன்றைக்கி வந்து ஏகாதசி. ஸோ இதில் இது சாப்பிட போகிறோம் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் தான். அதனால இல்லைன்னா யூஸ்வலி நீங்கள் பார்க்குற மாதிரி நிறையா பண்ணியிருப்பேன். இது ஷூட் பண்ணுற அன்றைக்கி ஏகாதசிங்கிறதுனால கம்மியாக தான் பண்ணுறேன். ஸோ இதில் வந்துட்டு இந்த கெட்டியாக புளி கரைச்சி வச்சோம் இல்லையா, அதை இது பார்த்தேன்னா நல்லா வதங்கிடுது. இந்த ஸ்டேஜில் வாசனை, பச்சை புளி வாசனை போக கொஞ்சம் நாழி கொதிக்கணும். அது வெண்டைக்காயிலே தேவையான உப்பெல்லாம் போட்டோம். நம்ம 2 நிமிஷம் இது பச்சை புளி வாசனை போக கொதிக்கட்டும். இந்த பொடி பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இதில் போட்டுடலாம். இதோட கூட நல்லா 1 ஸ்பூன் கிட்ட வெல்லத்தை பொடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த வெல்ல பொடியும் போட்டுட்டேன். இதில் தக்காளி வேணுங்கிறவா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணல. இந்த புளியில் இருக்கிற இதுவே போகும். ரொம்ப ஜாஸ்தியாக புளிக்கும். அப்புறமா இப்படி கெட்டியாக எடுத்து பாருங்க. இதுவே 2 கருவேப்பிலை. அது தொகையில் வந்து நமக்கு கெட்டியாக இருக்கும், மண் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வாட்டரியாக இருக்கிற கூட்டு வந்து சரியாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. இதில் ஒன்றும் தேங்காயெல்லாம் கிடையாது. நம்ம எக்ஸ்ட்ராவாக பருப்பும் போடலை. நம்ம இந்த அரைச்சி விடுறதுக்குன்னு ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்தோம் இல்லையா, அவ்வளோதான். இது ரெடியாக எடுத்து இதை நான் எடுத்து வச்சுட்றேன். நெக்ஸ்ட்டு ஓம ரசத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. இது என்னென்னு கேட்டீங்கன்னா, ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்காயில், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சைஸே போகும். புளி எடுத்து கரைச்சி 1.5 டம்ளர் தண்ணி கரைச்சி விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சப்பொடி, உப்பு, வந்து தாளிக்கத்தே பெருங்காயம் போட்டால் போகிறோம். இதோடு அப்படியே கொதிக்கட்டும். இது 2 கருவேப்பிலை போடலாம். இந்த புளி பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம அதை, அதாவது எக்ஸாக்ட்லி ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிச்சா போகிறோம். அந்த பொடியை போட்டுட்டு அதோட 1 நிமிஷம் கொதிக்கணும். அப்புறம் தண்ணி விட்டு விளாவிடலாம். ரொம்ப ரொம்ப குவிக்காக ஆகிடும் இந்த ரசம்லாம். இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸாக அது கொதிச்சுன்னு இருக்கு. இந்த ஓமத்துக்குன்னு பொடி, ஓமம்லாம் வச்சு பொடி பண்ண பற்றில இந்த பொடியும் போட்டுறேன். அதோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் கொதிக்கணும். படி ரூம் ஃபுல்லாக மணக்கிறது அப்படியே ஓம வாசனை. இந்த ஓமத்துக்குன்னே ஒரு தனி மனம் இருக்குது, குணம் இருக்குது. நிஜமாலுமே ரொம்ப
ஆச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டோம். இது எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன பிட்டு வெல்லம் போடுவேன். ஸோ ரொம்ப கொதிக்க வேண்டாம், சின்னது பண்ணிட்டு ரசத்தை விடலாம். அவ்வளோதான். இது ஹார்ட்லி இது வந்து ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே இந்த ரசம் ஓவர். இந்த பொடி பண்ணி எடுத்தோன்னா 7 நிமிஷத்தில் இந்த ரசம் ரெடி ஆகிடுது. அப்படியே வாய்க்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுல நீங்கள் அப்படியே சூப் மாதிரி குடிக்கிறேன்னாலும் இந்த மழை நாள்லாம் வரைச்சி இதெல்லாம் சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி, ஃபுல்லாக நுரைச்சி வந்திருக்கு, உங்களுக்கு தெரியறது இல்லையா? இந்த ஸ்டேஜ் வரைச்சி நம்ம அணைச்சிடலாம். இது கொதிக்கக்கூடாது, நுரைச்சி வந்ததுன்னா போகிறோம். அணைச்சிட்டு மூடி வச்சுருவேன். தாளித்து கொட்டினோன்னா ரசம் ரெடி. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன், அரை ஸ்பூன் கடுகு, ஒரே மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சமாக பெருங்காயம். இதுக்கு மிளகு ஜீரகம்லாம் கிடையாது, இவ்வளவுதான். ரசம் ரெடி. ஸோ இப்போ தொகையல் ரெடி பண்ணலாமா? பார்த்தேன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். இது மாதிரி ஊற வச்சுட்டேன்னா ஈஸியாக அரைப்பட்டுடும். அதுக்கு தான் இது என்னன்னு கேட்டேன்னா இஞ்சி வந்து தேங்காய் தொகையில் வச்சு அரைச்சி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வாய்க்கும் அவ்வளோ மணமாக இருக்கும். தேங்காய் தொகையல் ஜெரிக்கலை அப்படின்னு சொல்கிறவால இந்த மாதிரி தொகையில் இஞ்சி வச்சு அரைச்சானா பிரமாதமாக இருக்கும், நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். தேங்காயை போட்டுக்கலாம். இந்த வறுத்து வச்ச மிளகா வத்தல், மூணையும் அதில் போட்டுட்டேன். ஒரு அரை டீஸ்பூன் கிட்டக்க உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட தான் தண்ணி விட்டுருக்கேன். தேவைப்பட்டால் அப்புறம் விட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான் வச்சு இந்த 3 மிளகா போரும். இந்த உளுத்தம் பருப்பை இதில் ஆட் பண்ணிடுறேன். உளுத்தம் பருப்பு போட்டப்பறம் ரொம்ப அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கரக்கரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா தேங்காய் தொகையில் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க. ஜஸ்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், 1/4 டீஸ்பூன் கடுகு போடுறேன். தொகையலுக்கு இது ஸோ நான் சொல்லியிருந்த மாதிரி இப்போது வந்து பிடி கொழுக்கட்டை பண்ண போகிறோம். பிடி கொழுக்கட்டைக்கு இதால் 2 கப்பு பச்சரிசி எடுத்துட்டு ஒரே 1 ஸ்பூன் துவரம்பருப்பும் போட்டு நல்லா ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு துணியில் உணர்த்திட்டு நல்லா கொஞ்சம் காஞ்சதும் இந்த மாதிரி 2, அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு ரவை மாதிரி இந்த மாதிரி உடச்சி எடுத்திருக்கேன். பார்த்தா தெரியும். பருப்பு வந்து துவரம்பருப்பு வந்து அவ்வளோவா உடையாது, 1-2 தான் உடையும். இல்லை எங்களுக்கு துவரம்பருப்பு வேண்டாங்கிறவா பைத்தம்பருப்பு வேணாலும் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, உங்கள் சௌகரியம் அது. ஸோ இந்த பொடி கொழுக்கட்டை என்னுடைய ஸ்டைலில் நான் இப்போ பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கேன். நார்மல் எண்ணெய், அதாவது சஃபோலா ஆயில் ஆர் கடலை எண்ணெய் எது வேணாலும் நீங்கள் விட்டுக்கோங்க. இல்லை முழுசாக தேங்காய் எண்ணெயில் பண்ணுறேன்னாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது ஒரு டேபிள் ஸ்பூன் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு போடுறேன். நான் இதால் 2 பச்சரிசி எடுத்ததுக்கு இதால் 1/4 கப் உளுத்தம்பருப்பு
நனைச்சி வச்சு அதை வந்து இந்த மாதிரி கரகரன்னு அரைச்சி எடுத்துருக்கேன். ரொம்ப தண்ணி விட வேண்டாம், அட் த சேம் டைம் ரொம்ப வடை கரைக்கிற மாதிரியும் வேண்டாம், கொஞ்சம் கரகரன்னு இருந்தால் போதும். இது எதுக்கு அந்த உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முன்னாடியே நம்மளோட வீடியோவில் கூட இருக்கிறது, நீங்கள் அது கூட பார்க்கலாம். அதாவது அந்த உளுத்தம்பருப்பு வந்து தண்ணியில் வெந்ததுக்கப்புறம் ஒரு வாசனையாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த கொழுக்கட்டை வந்து உதிர்ந்து அப்படியே உதிரியாக போகாத கெட்டியாக அப்படியே பைண்டிங் பண்ணிக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு அந்த பிடி கொழுக்கட்டை. இதுக்கோசரம் தான் நம்ம உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணுறோம். கடுகு வெடிக்கிறது, ஒரு 5-6 மிளகா வத்தல் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுறேன். எப்பயுமே தேங்காய் எண்ணெயும் நார்மல் ஆயிலும் கலந்தோன்னா இந்த மாதிரி நுரைச்சின்னு இருக்கும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடுத்து, கருவேப்பிலை போடலாம். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். தேங்காய் உங்கள் சௌகரியம் அதெல்லாம். ஒன்று, 2, 3, 4, 5 கப்பு கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். அதாவது 1 கப்புக்கு 2.5 கப்பு கிட்ட தண்ணி இருக்கட்டும். இது நல்லா தலைக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அந்த உளுத்தம்பருப்பை போடணும். நம்ம பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பையும் போட்டுடலாம். தண்ணி தலைக்கட்டும். இதுக்கு என்ன தொட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, வத்தக்குழம்பு இருந்ததுன்னா வத்தக்குழம்பு தொட்டுக்கோங்க, அப்படி இல்லையா வந்து மோர் குழம்பு கூட தொட்டுக்கலாம், அப்படி இல்லையா தக்காளி தேங்காய் இதெல்லாம் வச்சு நல்லா ஒரு வரமிளகாயோட வச்சு அரைச்சி ஒரு சட்னி பண்ணி அதையும் நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் புளிப்பு இல்லாத இருக்கும். ஸோ கொஞ்சம் புளிப்பு இருக்கிறதா இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பிடி கொழுக்கட்டைக்கு. எப்பயுமே தண்ணி பார்த்தல நல்லா தலைச்சுடுத்து. இந்த ஸ்டேஜில் கரக்கராக அரைச்சி வச்சுருக்கிற உளுத்தம்பருப்பை இதில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பு சின்னது பண்ணிக்கலாம். இந்த பொடி பண்ணி ரவையாக பொடி பண்ணி வச்சுருக்கிறது இதில் போட்டுடலாம். இது வந்து நல்லா ஒரு கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் விட்டுடுங்க. அரிசி அதே மாதிரி ஒரு அரிசி ஒரு மாதிரி தண்ணி இது பண்ணிக்கும். ஒரு கால் உங்களுக்கு 2.5 கப் போரில் 3 தேவையாக இருக்குன்னா கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுருந்து சட்டுன்னு விட்டுக்கோங்க. சில அரிசிக்கு 2 போரும். அப்படிங்கிறச்சு நீங்கள் பார்த்து அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு சாதம் வடிக்கிறச்சு உங்கள் ஆற்று அரிசி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், அதை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். நல்லா கெட்டியாக அது கிளறிட்டோம். நம்ம ஆறித்துனா இன்னும் கெட்டியாகிடும். கொஞ்சம் நல்லா ஆறின அப்புறமா தான் அதை பிடிச்சி வெயிட்டில் வைக்க முடியும். இதை அடுப்பு அணைச்சிடுறேன் நான். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. கையை வந்து இது மாதிரி பச்சை தண்ணியில் நினச்சிட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஆறின அப்புறம் தான் தொட முடியும், சுட இருந்தால் தொட முடியாது. பச்சை தண்ணியில் நினச்சிட்டு இது ஆல்ரெடி தண்ணி விட்டு வச்சுருக்கேன் வெயிட்டில். எக்ஸாக்ட்லி இது ஒரு 7 மினிட்ஸ் இது நல்லா இதாகட்டும் வெயிட்டில். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஒரு 8 மினிட்ஸாக அது நல்லா ஆவியில் வெந்துட்டுருக்கு. கம்முன்னு வாசனையாக இருக்குது அப்படியே. ஸோ நல்லா உங்களுக்கு தெரியும், பார்த்தாலே கையிலலாம் ஒட்டாமல் இருக்குது பாருங்க. அடுப்பு அணைச்சிடுறேன். கொஞ்சம் நல்லா ஆறுன விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இது. ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃபன், அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன். ஏன்னா உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுக்கும் அதுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஒரு இது ஃபில்லிங்காக இருக்கும், ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கும், கார்ப்ஸும் இருக்குதுனாலும் அந்த ப்ரோட்டீனும் இருக்கிறதுல இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை எப்போ பாரு சாப்பிட்றதுக்கு ஃபார் அ சேஞ்ச் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஐ திங்க் ஹோப் எல்லாருக்கும் நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.